வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லேயுமே பண்ணலாம். நான் இது எதுக்காக பண்ணுறேன்னா, ஒரு ஹவாய் பாய் அது மாதிரி ஒரு காஸ்டியூமுக்காக இது ரெடி பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ணுற ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் நான் இதை கொஞ்சம் தண்டோடு தான் இதில் வச்சு ஸ்டிக் பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் கூட செக்யூராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி ஹேட் கிடைக்கல, ஹோல் உள்ள ஹேட் கிடைக்கலன்னா நீங்கள் அந்த தண்டை நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு பேக் சைடு க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பெரிய ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். தென் தண்டை பேக் சைடு இந்த சைடு இதில் க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஃப்ளவரை இதிலையே நான் க்ளூகன் யூஸ் பண்ணி அந்த ஹேர்லேயே க்ளூகன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணி எடுக்கிறேன். தென் இதில் யூஸ் பண்ணுற ஃப்ளவர்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வாடி போகாத மாதிரி ஃப்ளவர்ஸ் நீங்கள் செட் வாங்கிக்கோங்க. அப்போ நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்த மாதிரி இருக்கும். தென் இந்த ஃப்ளவர்ஸ்லேயும் ஒரு லேயர் அப்படியே செட் பண்ணிக்கலாம். தென் இது முடிஞ்சதுக்கப்புறமா ஹவாயில் தீமில் மேக்ஸிமம் கோகனட் லீஃப் இருக்கும். ஸோ அந்த லீஃப்லேருந்து அந்த ஸ்டார்டிங் அந்த முடிகிறல அந்த போர்ஷன்லேருந்து கொஞ்சம் இது மாதிரி கட்டு ஹாஃப் ஹேட்க்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா இது நல்லா செக்யூராக இருக்கும். ஸோ அந்த கண்டிப்பாக இது கீழே விழாது. ஸோ இது மாதிரி எல்லாமே நல்லா டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இது மாதிரி லீஃபி ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கோங்க. இது நம்ம ஹேட்டோட பாட்டம் சைடில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை எல்லாமே ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி டபுள் காம்பினேஷனில் வைக்கிற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு இதையுமே நம்ம பூ கட்டுவோம்ல, அதே மாதிரி ஒரு டைம் வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கட்டிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒன் சைடு பார்த்து, ரெண்டு சைடு பார்த்து கட்ட வேண்டாம், ஒன் சைடு யூஸ் பண்ணி இது மாதிரி டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே டைப் பண்ணி அந்த ஹாஃப் போர்ஷன் இருக்குல்ல அவ்வளோ இடத்துக்கும் வர மாதிரி நீங்கள் மாறி மாறி டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் எக்ஸஸாக இருக்க இது போர்ஷன்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அதில் ஃபஸ்ட் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ இதுக்கு வச்சுட்டு நீங்கள் அதை இப்படி செக்யூர் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதே மாதிரி ரிமைனிங் ஏரியாஸையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இது நான் எல்லாம் வச்சு முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சிச்சு நல்லா இந்த ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் வெயிட் ஏறிடுச்சு. ஸோ அந்த பிள்ளைங்களோட ஃபேஸ் ஃப்ரண்டில் நம்ம ஹேர் தூக்கும் போதுமே ரொம்ப கீழே விழுற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணணுன்னா அந்த ஹேட்டோட அந்த பெண்ட் போர்ஷன் இருக்குல்ல அந்த போர்ஷனை அந்த டொயின் வச்சு நல்லா டைப் பண்ணி கொஞ்சம் வளைச்சி வச்சிடலாம் இது மாதிரி. ஸோ அது கொஞ்சம் செக்யூராக இருந்துச்சு, கொஞ்சம் மேலே கரெக்டாக ஸ்டிஃபாக இருந்துச்சு. இந்த பெண்ட் போர்ஷனை நல்லா டொயின் போட்டு நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதில் ஒரு இதில் மட்டும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் நம்ம வச்சு ரெடி பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 3 ஃப்ளவர்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் ஃபஸ்ட்டு வைக்கலான்னு நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அது செட் ஆகலை. ஸோ 3 ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சு இந்த இடத்த இது மாதிரி அதையுமே இது மாதிரி டைப் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இது மாதிரி ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் அதையுமே எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் இதில் மேக்ஸிமம் வைக்கிறேன்னா அந்த கோகனட் லீஃபில் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலலாம் அந்த ஃப்ளவர்ஸ் வச்சுட்டேன். மெயினாக நம்ம இதில் பார்க்க போகிறது இந்த ஹேட் இதோட சைஸ் அடல்ட்டோட சைஸு. ஸோ இதை நம்ம இன்சைட் ஒரு அந்த துணி இதாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வைக்க முடியாது. இது பெரிய பிள்ளைங்களுக்குன்னா இது ஓகே. இது ரொம்ப கேஜி கிட்ஸு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் இதுவும் செட் ஆகாது. அந்த அடல்ட் ஹேட் வாங்கினீங்கன்னா. ஸோ அது நான் இதில் அந்த வீடியோவில் காமிக்கலை. ஒரு டவல் இன்சைட் வச்சு வச்சு
நீங்கள் வந்து அதை செக்யூர் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இது வந்து ஒரு க்யூட் பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணுறேன். அதுவுமே அவன் கையில் கொடுக்கும்போது அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி அது நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரிமைனிங் ஃப்ளவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவுமே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ அது வந்து கீழே விழாது. ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிடுங்க. தென் இது கூடவே நான் ஹவாய் தீமுக்கு ஒரு மாலை மாதிரி ஒன்று செஞ்சுருந்தேன். அப்புறம் ஹேண்டில் ஒரு ப்ரேஸ்லெட்டு, அதுவுமே இந்த வீடியோவில் இருக்கும், ஃபோட்டோஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது கூடவே உள்ள வேறு இமேஜஸ் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவுமே அந்த ட்ரெஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் தான் பிள்ளையோட ஃபைனல் அவுட்புட் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.